Hi friends, நம்ம previous வீடியோவில் எப்படி இந்த டைப்பிங் ஸ்டைல்ஸை கொண்டு வரலாம், அதே மாதிரி இந்த அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறது சம்மந்தமாகலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்கவர் மோன்னு சொல்கிற ஒரு பட்டன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் சில அனிமேஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதை எப்படி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ரீயூசபிள் கம்போனண்ட்டாக நம்ம என்ன செய்வோம், க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்காக கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிற பேஜுக்கு போயிட்டு நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் இல்லாட்டி ஹோம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கலாம். .jsx. ஸோ இங்கே போயிட்டு FFC ஹோம் ஸ்டார்ட் பட்டன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாமாண்டா, இதுக்குரிய ஸ்டைல்டு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். SC ஸ்டைல் அண்ட் div. ஸோ கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரிய இந்த ஸ்டைல்டை மேலே இம்போர்ட் பண்ணணும். கண்ட்ரோட ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்டைல் கம்போனண்ட் நான் இங்கே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது ஒரு ரீயூசபிள் கம்போனன்ட் தானே நம்ம செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு div கொடுத்துட்டு பட்டன் கண்டெய்னர் என்று சொல்கிற பேர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ div டாட் பட்டன் டெக்ஸ்ட். இதுக்குள்ளே அவங்க என்ன டெக்ஸ்ட்டை இங்கே நம்ம வேண்டி எடுக்கமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன செய்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ஸை நான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்க நான் இப்போ டீட்டெயிலாக எனக்கு அங்கே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அது மட்டும் போதாது. ஸோ நமக்கு ஒரு அரவுண்ட் இருக்கணும். ஸோ அதனால் div டாட் பட்டன் அரோ. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு அரவுண்டு நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துக்கிட்டு அந்த அரவுக்கு நம்ம ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ரியாக்ட் ஐகான்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். React icons. ஸோ சர்ச் பண்ணிவிட்டு React iconsக்குள்ளே வரேன். ஸோ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோவுக்கு தேட போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு அரோன்னு சொல்லி டைப் பண்ணிங்களா இருந்தால் நிறைய டைப்ஸ் ஆஃப் அரோஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு அரோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கோட்ஸை காப்பி பண்ணிவிட்டு வரேன். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த கம்போனண்ட்ஸை கால் பண்ணுற கோட்ஸையும் காப்பி பண்ணிவிட்டு வரும். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து நான் இங்கே போட்டுட்டேன். வேறு எந்த லைன்ஸுமே நான் இங்கே எழுதலை. அதுக்கு முதல் நான் என்ன செய்யணும், இங்கே நம்ம கால் பண்ணணும் இல்லைங்களா. இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் நமக்கு என்ன செய்யணும், அந்த இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நான் H1 டேக்ஸ்க்கு கீழே வந்து அந்த கம்போனண்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஹோம் ஸ்டார்ட் பட்டன் செல்ஃப் க்ளோசிங் டேக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த டெக்ஸ்ட்டுமே கொடுக்கல, நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். டிஸ்கவர் மோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்தா இங்கே போய் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டாது. பட் இங்கே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவர் மோ என்று சொல்கிற டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் இங்கே கோட்ஸ் எழுத ஆரம்பித்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும், அந்த கோட்ஸ் வந்துக்கிட்டு நம்மளோட ஸ்டைலில் வந்துட்டு அப்ளை ஆகி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கோட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இவரை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். சாரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா மார்ஜின் டாப் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ மார்ஜின் டாப் 25 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததும் என்ன செய்யும், மேலே கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்துடும். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்டா, இந்த கண்டெய்னருக்குரிய கோட்ஸ் எழுத ஆரம்பிக்கேன். ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு border 5 pixel
சாலிட் நமக்கு தேவையான கலர்ஸை கொடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் கலர் கோடே யூஸ் பண்ணுறேன். AD882. ஓகே, ஸோ கொடுத்ததும் பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒன்று நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹைட் வந்துக்கிட்டு ஒரு 65 பிக்சல். அட் த சேம் டைம் இவரையும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது அலைன் ஐட்டம் சென்டர். அதுக்கப்புறம் அந்த ஐகான்ஸுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில் கேப் வந்துட்டு 25 பிக்சல்ஸ் இருந்தால் சரி. அண்ட் கர்சர் பாயிண்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணதும் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அரோக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்குள்ளேயே டாட் அரோ, அதாவது இந்த அரோங்கிறது நம்ம இந்த கிளாஸுக்கு கொடுக்குற பேர். இங்கே ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கோம் இந்த ஐகான்ஸுக்கு அரோன்னு சொல்லி. சரிங்களா? பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லி கொடுக்கேன். என்னென்னு சொன்னால், ஸோ இப்போ நம்ம கீழே இதுக்கும் ஒரு அனிமேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவருக்கு ஒரு டெக்ஸ்ட் கலர்ஸும் கொடுத்துக்கலாம். வந்துட்டு கலர் ஒயிட். ஸோ கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ கலர் ஒயிட்டில் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே ஒயிட் தேவையில்லை. நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட்டுக்குரிய கலர்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஸோ கலர் ஒயிட் and margin left, (25 pixel) and text transform uppercase and font weight bold கொடுத்துக்கலாம். and letter spacing, என்னடா கொஞ்சம் letters எல்லாமே பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ letter spacing 2 pixels கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி letter spacing 2 pixels சம்திங் இந்த மாதிரி நமக்கு என்ன செய்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அதுக்கு கீழே வந்து இந்த பட்டன்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டன்டு அரோவுக்குரிய ஸ்டைல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கண்டெய்னர் ஏரியா பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்த அந்த பார்டர் கலர் தான் பேக்ரவுண்ட் கலராக கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கொடுத்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொடுக்கேன் ஹைட் வந்துக்கிட்டு 100% இருக்கணும். at the same time display flex கொடுத்துக்கலாம். ஏனண்டா இப்போ பார்த்தீங்கன்னா வித் வந்துக்கிட்டு நம்ம இங்கே 65 பிக்சல்ஸ் கொடுப்போம். ஓரளவுக்கு வித் இருக்கணுங்கிறதுக்காண்டி. ஸோ இப்படி இருக்கக்கிட்டவா ஐகான்ஸ் வந்துட்டு சரியாக சென்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ கொடுத்ததும் சரியாக எக்ஸாக்டாக சென்டரில் உங்களுக்குரிய ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்டா, அதோட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபோன் சைஸ் வந்துட்டு 28 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் பெரிய ஐகான்ஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். தென் பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இங்கே நம்ம இதுக்கு முதல் வெளியால் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளுக்கே நான் கீ ஃப்ரேம் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது இந்த அனிமேஷன்ஸ் எனக்கு வரணும்ங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வேலையை நான் செய்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, ஹெட் மார்க் கொடுத்துட்டு key frame.
ஸோ கீ ஃப்ரேமுக்கு ஒரு பேர் ஒன்று நான் கொடுக்கணும் வந்துட்டு மூவ் ரைட்னு சொல்லி மூவ் ரைட்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கீ ஃப்ரேமில் 0%ல அதே மாதிரி 20%ல 40%ல and 60%ல and 80%ல and 100%. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு லெஃப்ட் வந்துக்கிட்டு 0 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன்டா 10% and 30% and 50% and 70% and 90%. ஸோ இங்கே லெஃப்ட் வந்துக்கிட்டு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 0% இருக்கக்கிட்டவா லெஃப்டில் 0 இருக்கும். 10% வரும்போது இந்த 5 பிக்சல்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகிடும். திருப்பி 20 வரைக்கும் 0. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு 5 பிக்சல்ஸ் மூவ் ஆகி வரக்கூடிய மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுக்கு கீழே வந்து ஹோவர் பண்ணும்போது அனிமேஷன் கொடுங்க. சாரி, ஓகே, அனிமேஷன்ஸ். இதில் வந்துட்டு மூவ் ரைட் ஸ்பெல்லிங் ஷுட் பி சேமாக இருக்கணும். ஓகே, மூவ் ரைட் கொடுத்துட்டு 2 செகண்ட்ஸ் லீனியரில் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்துட்டேன்னு சொன்னால் இந்த ஹோவர் அனிமேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பட் நான் ஹோவர் அனிமேஷன்ஸ் ஹோவர் பண்ணும்போது ரோக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா? டாட் ரோ அரோ. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இதுக்கு மேலே நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களோட அரோ வந்துக்கிட்டு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு லிமிட் வரும்போது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனிமேஷன்ஸ் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்கவர் மோவில். இதை கிளிக் பண்ணதும் என்ன பேஜுக்கு மூவ் ஆகணும்ங்கிற சம்மந்தமாகலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இது லோடாகி வரும்போது ஒவ்வொன்றோட்டுக்கும் நம்ம அனிமேஷன் கொடுக்குறங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். கீ ஃப்ரேம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இல்லை அதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன மாதிரியான கீ ஃப்ரேம்ஸ் இருக்குங்கிறது ரிலேட்டடாக தெரியணுமெண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எத்தனை பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்குரிய மாதிரியான வீடியோஸும் நம்ம கம்மிங் டேஸில் வந்து நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.